கண்ணீர் பிறர் கண்ணில் கண்ணீரைத் தருபவன் பகைவன். பிறர் கண்ணில் கண்ணீர் கண்டு கலங்குபவன் மனிதன். பிறர் கண்ணீரைத் துடைப்பவன் மாமனிதன். பிறர் கண்ணில் ஆனந்த கண்ணீரைக் காண்பவன் கடவுள். முதியோர் இல்ல தாய்மார்களின் ஆனந்த கண்ணீர், என்னை மகனாய் நினைக்கும் ஆனந்தத்தில் மாணவர்களின் ஆனந்த கண்ணீர், என்னை அண்ணனாய் பெற்ற ஆனந்தத்தில் நலிந்தோர்கள் கண்களில் ஆனந்த கண்ணீர், என்னை சகோதரனாய் பெற்ற ஆனந்தத்தில். ஆர்முகேஷ் அறக்கட்டளை அன்பின் வழி செயல்படும் அறக்கட்டளை. ஆர்முகேஷ் அறக்கட்டளை நிறுவனம் பொருட்களை மட்டும் வழங்குவதில்லை, அதனுடன் சேர்த்து அன்பையும் ஆதரவையும் நம்பிக்கையையும் சேர்த்து வழங்குகிறது. நலிந்தோர்கள் நாங்கள் வழங்கிடும் பொருளுக்காக மட்டும் அல்ல, என் வரவுக்காக காத்திருக்கிறார்கள். என்னை உறவினராக நினைத்து காத்திருக்கிறார்கள். என்னிடம் நேசத்தை நீட்ட காத்திருக்கிறார்கள். வறுமையை மீட்டெடுக்கும் வழிகள். வறுமையில் இருந்து மக்களை மீட்பது ஆர்முகேஷ் அறக்கட்டளையின் முதன்மை நோக்கமாகும். இதற்கான வழிமுறைகள்: தேடிச் சென்று உதவுதல், நாடி வருபவர்களுக்கு உதவுதல். இப்படிச் செய்வதையும் தாண்டி தொலைநோக்குடன் சில திட்டங்களை முன்னெடுத்துள்ளது ஆர்முகேஷ் அறக்கட்டளை நிறுவனம். அத்திட்டத்தில் ஒன்று கிராமங்களை தத்தெடுப்பது ஆகும். கிராமங்களை தத்தெடுத்து அங்குள்ள மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வதே ஆர்முகேஷ் அறக்கட்டளையின் நோக்கமாக இருக்கிறது. எவ்வித இலாப நோக்கமும் இல்லாமல் நலிந்த மக்களின் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு ஆர்முகேஷ் அறக்கட்டளை நிறுவனம் செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அறக்கட்டளை சிறப்பாக செயல்பட 2 விதமான வளங்கள் தேவை. 1 மனித வளம், 2 பொருளாதார வளம். அன்பு அண்ணன் ரமேஷின் நற்தொண்டில் பல்வேறு அன்பர்கள் தேடி வந்து தங்கள் பங்களிப்பை அளிக்கிறார்கள். ஒரு தனி மனிதனுக்கு தொண்டு செய்யும் எண்ணம் இருந்தாலும் அதற்கான சரியான களம் தேவைப்படுகிறது. மக்கள் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட ஆர்முகேஷ் அறக்கட்டளையை நாடி தங்கள் பங்களிப்பை அளிக்கிறார்கள். கிராமத்தினை தத்தெடுத்து அங்குள்ள மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஆர்முகேஷ் அறக்கட்டளை நிறுவனம் செய்து தர திட்டமிட்டு உள்ளது. வாழ்க்கை வாழ்வது சில காலம்தான் என மறந்து விடாதே. வறியவர்க்கு தொண்டு செய்யாமல் இருந்து விடாதே. சுகபோக வாழ்விலே மயக்கி விடாதே. சேவையில் நிம்மதி இருக்கு தொலைத்து விடாதே. எளியவர்களை கண்கலங்க விட்டு விடாதே. அவர்களையும் சகோதரர்களாக நினைக்கத் தவறிவிடாதே. நமது கரங்களுக்காக காத்திருப்போரை தாண்டி செல்லாதே. தர்மம் தலை காக்கும் அதர்மம் செய்யாதே. பசித்தவரை நினையாமல் உணவு உண்ணாதே. நமது பண்பாடு செந்தமிழ் மொழி மக்களின் ஊன் தாண்டி உயிரிலே மூச்சாகி சிந்தனையை நாளும் தூண்டி நல் இலக்கியங்கள் படைக்க வைத்து தேனமுது தமிழிலே திருக்குறள் உலக மக்களை உய்விக்கிறது. வளம் மிக்க தமிழ்மொழி கொண்ட பண்பாடு நமது. அலைக்கடலும் பனிமலையும் ஆட்சி பீடத்தில் பரிணாம வளர்ச்சி பெற்ற மனிதன் நம் இந்திய மண்ணிலே ஓர் இனம் ஓர் குலமாய் கள்ளமில்லாமல் வாழும் பண்பாடு நமது. பண்டமாற்று முறையில் பண்டைய காலம் கலை பல வளர்ந்ததால் உலகெங்கும் பூக்கோளம் செல்வங்கள் பல அளிப்பதால் செழிப்புடன் வாழும் பண்பாடு நமது. வரும் விருந்தினரை வரவேற்று வகை வகையாய் அன்னமிட்டு அவர்கள் உண்ட பிறகுதான் உண்டு விருந்தோம்பலை போற்றும் பண்பாடு நம். வளர்ப்பிறை அன்புள்ளம் கொண்டவர்களுக்கு, அடுத்தவர் துன்பம் கண்டு இரங்குபவர்க்கு, கருணையோடு தொண்டு செய்பவர்க்கு, நான் இருக்கிறேன் என நம்பிக்கையூட்டுபவர்க்கு, எல்லோரையும் சகோதரர்களாய் நினைப்பவர்களுக்கு, பசிப்பினியால் வாடவிடாமல் பகிர்ந்து உண்ணுபவருக்கு, அறக்கட்டளை நிறுவி ஆற்றுப்படுத்துபவருக்கு, மதம் மறந்து மனிதத்தோடு வாழ்பவருக்கு, இயற்கை சீற்றங்களின் போது இறங்கி உதவுபவருக்கு, வேஷமில்லாமல் நேசம் காட்டுபவர்களுக்கு, எந்நாளும் வளர்ப்பிறை தான் நட்புடன் அண்ணா நகர்
டாக்டர் நா. ரமேஷ் நிறுவனர் ஆர். முகேஷ் அறக்கட்டளை என்றும் மக்கள் சேவையில்